ஹாய் guys. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சிஎஸ்டியில் இருக்க ஒரு கார்டன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம அமைதியை தேடி வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்ப அமைதி கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் காலையில் எழுந்திரிச்சு டிஃபன்லாம் பேக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் அமைதியை தேடி வந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல எனக்கு ரொம்ப பசிக்கு. ஸோ நம்ம சாப்பிடலாம். நீங்கள் போன சண்டே அனுப்பின Q&Aக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து நான் புக்கில் எழுதி வச்சுருக்கேன். நம்ம அதெல்லாம் இப்போ உட்காந்து படிக்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். அவ்வளோதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கார்டனை சுற்றி காமிக்கேன். நீங்கள் வந்து கார்டன் ஒரு வாட்டி பார்த்தே ஆகணும், அவ்வளோ நல்லா இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கேன், பாருங்கள். பார்த்தீங்களா கார்டன்? இதான் கார்டன் கைஸ், பார்த்துங்க. நம்ம இந்த கார்டனில் தான் இப்போது கீழே உட்கார போகிறோம், புல்லில் தான் உட்கார போகிறோம். ஆமாம் வாங்க உட்காரோம். பார்த்தீங்களா இதுதான் என்னோட பேகு. இதில் தான் நான் என்னோடய டிஃபன் புக்கு எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்கேன். இருங்க நான் உங்களுக்கு என்னோடய டிஃபன் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஓட்ஸ், அதுக்கப்புறம் பால். ஓட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க நம்ம இப்போ சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ உங்களோட ஒரு கொஷின்ஸ் நான் இங்கே வந்து எழுதி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை லைனாக ஒன்றுனா படித்து இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஆரம்பிப்போம். மொதல் கொஸ்டின் என்னென்னா, ஹவு டு ஃபைண்ட் அவர் கரண்ட் கேலரி இன்டேக் அண்ட் ஹவு டு பி இன் கேலரி சர்ப்ளஸ். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு யாருக்குமே ஒரு ரீல் போட்டிருந்தேன், ஆனால் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். இதுக்கு வந்து நிறையா ஆன்லைன் கேலரி ட்ராக்கிங் வெப்சைட்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்களோட வெயிட்டு, ஹைட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ், நீங்கள் ஒரு வாரத்தில் எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, எப்படின்னா 6 நாள் எத்தனை நாள் ஜிம் போகிறீங்க, உங்களோட ஆக்டிவிட்டி எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களோட அப்ராக்சிமேட் மெயின்டெனன்ஸ் கேலரி உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை வந்து ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட வெயிட் குறையாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி உங்களுக்கு கிடச்சிட்டுன்னு அர்த்தம். அதேமாதிரி உங்களுக்கு வெயிட் கூடிச்சுனாலோ குறைஞ்சிச்சுனாலோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றப்பில் ஒரு 200 கேலரி மேலேயோ இல்லைன்னா ஒரு 200 கேலரி கீழே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஹவு டு ஸ்டார்ட் அ சேனல் லைக் யூ, ஐ ஹவ் நோ கான்ஃபிடென்ஸ். ஆமாம், எனக்கு மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கலாம் சொன்னால் அது வந்து நடக்காத காரியம். நீங்கள் ஒரு நாளுமே அதை பண்ண மாட்டீங்க. ஸோ பெட்டர் நீங்கள் 2 மினிட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை 4 வீடியோ எடுக்கும்போது அதில் ஒன்று கூட பிடிக்காமல் போயிடும், அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். ஆமாம். அடுத்த கொஸ்டின், டஸ் கிரியேட்டின் இன்டேக் காஸ் ஃப்ரண்ட். மொத்தத்தில் முடி கொட்டவான்னு கேட்காப்புல. இது வந்து உங்களோட ஜெனட்டிக்ஸ் தான் டிபெண்ட் பண்ணும். ஏன்னா இப்போது உங்கள் அப்பாக்கோ இல்லை உங்கள் தாத்தாக்கோ யாருமே முடி கொட்டிகிட்டு இருக்குன்னா இது வந்து உங்களோட முடி லாஸ் ஆகாதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். கிரியேட்டின் வந்து ஹேர் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனாலும் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஜெனட்டிக்ஸில் இருக்குது, முடி கொட்ட தான் செய்யும். அப்போது அதில் வந்து நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு. ஹவு மெனி கிலோஸ் ஆஃப் லீன் மசல் கேன் வி பில்ட் இன் அ மந்த் வைல் பல்கிங் ப்ரோ. நீங்கள் வந்து இது டிபெண்ட்ஸ் தெரியுமா. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு வருஷம் சொல்லுவாங்களா நியூ பிகின்ஸ், அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப கம்மி. நம்ம ஒரு 3 மாதத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ப்ராப்பர் டயட்டோட, ப்ராப்பர் ஜிம் அண்ட் ப்ராப்பர் ரெக்கவரியோட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஒரு எப்படி சொல்ல வர தெரிகிற அளவுக்கு நீங்கள் மசில் வந்து டெவலப் பண்ணலாம் 3 மாதத்தில். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. நியூ வே டு ஜிம் கம்ப்ளீட்டட் 1 month, ஷால் ஐ டேக் கிரியேட்டின் ஆஃப்டர் 3 to 4 months. நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஆமாம், நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு, நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஜிம்மில் இருக்க எல்லா ஃபார்மும் நீங்கள் படிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சப்ளிமெண்டேஷன் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜிம்மில் நீங்கள் வந்து அந்த உங்களோட ஃபிட்னஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ப்ராப்பர் ஃபார்ம் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிளிட்டு அது எல்லாமே தான் உங்களோட ஃபோக்கஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஜிம்மில் வந்து எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, நீங்கள் எல்லாம் ஒர்க் அவுட்லாம் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டயட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. முட்டை அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்கள் வந்து சப்ளிமெண்டேஷன் ஆட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வந்து, அண்ணா டெய்லி 1 hour தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், அப்போ நானும்
1 or 2 மசில் டார்கெட் பண்ணி பண்ணி பண்ணட்டுமா? ஏடா 4 பேர் குறுக்கால வந்து ஃபுல் சைஸே ஆகிக்கிட்டேன். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? அண்ணா டெய்லி 1 hour தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், அப்போ நானும் 1 or 2 மசில் டார்கெட் பண்ணி பண்ணட்டுமா? நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 1 hour பண்ணாலும் சரி 45 minutes பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 மசில் டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் மசில் க்ரோத்து தரும். அது நிறைய ஸ்டடி வந்து இதுதான் ப்ரூவ் பண்ணதுக்கு சிங்கிள் மசிலோட டபுள் மசில் தான் உங்களுக்கு வந்து நிறைய கெயின்ஸ் வந்து கொண்டு வரும்ட்டு. அது வந்து டிபெண்ட்ஸ் தெரியுமா, இது வந்து ஒரு பாடிக்கும் வித்தியாசமாக சூட் ஆகும். இப்போ எனக்கே தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சிங்கிள் பாடி தான் அடிக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து டபுள் மசில் அடிக்கிறவங்களோட கெயின்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து வெறும் ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்டே கிடையாது, உங்களோட டயட்டாக இருக்கட்டும், உங்களோட ரெக்கவரியாக இருக்கட்டும், ஸ்லீப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் வந்து வெறும் ஒர்க் அவுட் மட்டும் ப்ராப்பராக வச்சு டயட்லையும் ரெக்கவரிலையும் நீங்கள் கோட் அவுட் விட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பிரயோஜனமே இருக்காது. கடைசி கொஸ்டின் என்னென்னு பாப்பா, உங்களுக்கு பாடி பில்டிங் தான் கரியரா இல்லை சைடு பை சைடு வேறு லாங் டேர்ம் ட்ரீம்ஸ் இருக்கா? இப்போது இது வந்து ஒரு நல்ல கேள்வி. நான் இதுக்கு எப்படி பதில் சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் சைபர் செக்யூரிட்டியில். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் இயர். இப்போது எனக்கு வந்து இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்குது என்னோடய செகண்ட் இயர் மாஸ்டர்ஸ் முடிக்கிற அளவுக்கு. அதுக்குள்ளே நான் வந்து 2027 வந்து நான் வந்து ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு இருக்கேன். நான் கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் நான் பண்ணுவேன். ஆமாம், அதுக்கப்புறம் தான் இது வந்து டிசைட் ஆகும்க்கி நான் வந்து இதை லாங் டேர்மாக பண்ணணுமா இல்லை என்னோட சைபர் செக்யூரிட்டி நான் படித்த மாஸ்டர்ஸ்க்கு நான் வந்து வேலை தேடி வேலை பண்ண போகிறேன்னான்ட்டு. ஸோ இது வந்து எனக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு டிசிஷன் இல்லை. நம்ம பார்ப்போம் இன் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ட்டு. நான்லாம் இதே தான் ஃபுல் டைமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பார்ப்போம். ஆமாம், மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. லைக் வேர் ஆர் யூ ஃப்ரம், உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் எத்தனை வருஷமாக ஜிம் போகிறீங்க, நீங்கள் ஜிம் போகிறதுக்கான காரணம் என்ன, அதோட மோட்டிவ் என்ன, அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவாக இருக்க டிப்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் நேரில் ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆமாச்சோல் எங்கே கற்றுக்கிட்டீங்க, அது மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. நான் இப்போது மும்பையில் இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான் படித்து இப்போ மும்பையில் தான் நான் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ 20 வயசு ஆகுது. நான் ஜிம் எப்போ ஜாயின் பண்ணேன்னா நவம்பர் 2023 ஜாயின் பண்ணேன். அப்போது இந்த நவம்பர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. ஆமாம், அதுக்கப்புறம் ஃபேன்ஸ்லாம் நேரில் மீட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்தா நான் வந்து ஒரு 5-6 பேர் தான் நேரில் பார்த்துருப்பேன். அதுலேயுமே ஒரு ஆள் தான் நான் எங்கேயோ ரேண்டமாக கடையில் நிற்கும் போது என்கிட்ட வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இருக்கீங்களா, நான் உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரேன். எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. Q&Aக்குள்ளே எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் இங்கே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் இதுக்கு அடுத்த வர்ற Q&A வீடியோவில் அது எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஆமாம், ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. ஆமாம்.